கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் அவமானம் வந்து விடுமோ, எனக்கு விரோதமாக வருகிற பொல்லாத மனிதருடைய நிந்தனைகளினால நான் சோர்ந்து போய் விடுவேனோ, விழுந்து போய் விடுவேனோ, என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலையே, இந்த காரியம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த நாட்களில் கலங்கி நிற்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அல்லேலூயா! ஒரு பெரிய ஒரு தேவனுடைய திட்டத்தை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறபடியினாலே தேவன் தம்முடைய பனியை உங்கள் மேல் பொழியச் செய்து அவர் உங்களை லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்து லீபனோனை போல நான் வாசனை வீச பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். அதுக்கு கீழே பார்க்கும்போது நமக்கு ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை கொடுத்து அந்த ஆத்துமாக்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நம்மை தேவன் பயன்படுத்துவார்னு சொல்லி அல்லேலூயா ஆமேன் தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது, என்னுடைய விசுவாசத்தை அது குலைத்து போடுகிறது, என்னால் நிலை நிற்க முடியவில்லை, நான் அவமானப்பட்டு போய்விடுவேனோ, நான் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தனைகள் மூலமாய் என்னை மனிதர்கள் முன்பாக நான் எப்படி நிமிர்ந்து நிற்க முடியும், அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை மறந்து போகவில்லை. அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற தேவன். ஆகவே நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். உங்களுடைய வாழ்க்கை மலரும், உங்களுடைய வாழ்க்கை மலரும், உங்களுடைய சரீரம் மலரும், உங்களுடைய பொருளாதாரம் மலரும். எல்லாவற்றையும் கர்த்தர் மலரச் செய்து வாசனை வீச பண்ணுகிற தேவன். அந்த தேவன் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவருடைய வார்த்தை தான் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பனியை பொழியச் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நாற்றங்களையும் அப்புறப்படுத்தி அவர் உங்களை வாசனை வீச பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நீங்களும் விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பரலோக தகப்பனே, மக ஸ்தோத்திரம்ப்பா. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது இன்னும் ஆண்டவரை மொட்டாக இருக்கிறதோ, எது இன்னும் ஆண்டவரை மலராமல் இருக்கிறதோ, அந்த காரியங்களை எல்லாம் மலரச் செய்து ஆண்டவரை உடைய வாசனையை வீசும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு மேல் ஊற்றுவீராக. அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.